வீட்டுக்குள்ள பேய் பிடிச்சிருக்கு. தேடி தேடி பிடிச்சது பாஞ்சு கணக்கு பிடிச்சவங்களை பிடிக்கல இறங்கி விளையாண்டாங்க. இன்று இரவு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒரே ஒரு இஷ்யூ தாங்க நடந்திருக்கு. ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்தது இல்ல, அதனால பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. பிரச்சனைன்னு வீட்டில் பெருசா எதுவும் நடக்கல. அதே மாதிரி கமருதீனுக்கு இந்த வாரம் பெருசா வேலை இல்லை. கமருதீன் தான் இந்த வாரத்தோட வீட்டு தலையா இருந்தாரு. பிரச்சனை வந்தா தானே சால்வ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இந்த வாட்டி பிரச்சனையே பெருசா வரல. கரெக்டா வெள்ளிக்கிழமை நைட்டு நேத்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி பேச போறாரு. என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்றது தான் குழப்பம். ஸோ நேத்து நைட்டு நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஆக்சுவலா திவ்யா அந்த இஷ்யூ முடிஞ்சது பாத்தீங்களா? அந்த இஷ்யூ நடக்கும் போதுல இருந்தே கனிக்கும் சரி விக்ரம்க்கும் சரி டபுள் மைண்டா தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் திவ்யா பண்ணதும் தப்பு தானேன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போதே நான் சொல்றேன். என்னன்னா இவங்களுக்கு பார்வதியை பிடிக்காது. எப்பவுமே பார்வதி இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக திவ்யாவோட ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா நேத்து இஷ்யூல திவ்யா பக்கமும் தப்பு இருக்கு, நம்ம பாட்டுக்கு திவ்யா ஸ்டாண்டு எடுத்துடக்கூடாதுன்னு எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. யாரு? கனி தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி அரோரா ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இதுல திவ்யா சைடும் நிறைய தப்பு இருக்கு, நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பார்வதியை பிடிக்காதுன்றதுக்காக திவ்யா ஸ்டாண்டு எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. உட்காந்து பேசுறாங்க. அதாவது திவ்யா நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் எதனால அப்படி மார்க்கிங் பண்ணனா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அரோரா சூப்பரா மடக்கி கேள்வி கேட்கறாங்க. நீங்க லைவ் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு லைவ் பார்த்தவங்க சொல்லுங்க, மடக்கி அரோரா சூப்பரா லாக் பண்ணிட்டா திவ்யாவை. திவ்யா கிட்ட நீங்க கானா வினோத் மார்க்கிங் பண்ணதா சொன்னீங்க. நம்ம எல்லாருமே கேட்டோம், ஏன் மார்க்கிங் பண்றீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு நாங்க எல்லாருமே கேட்டோம். ஆனா நீங்க பார்வதி பேச வரும்போதே நீங்க மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, உங்க மேல தானே தப்பு, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அரோரா லாக் பண்றா. நல்லா லாக் ஆனதுக்கு அப்புறம் இவங்க டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கனி இருக்காங்கல்ல, அரோரா நீ கேட்ட கேள்விக்கான பதில் உனக்கு கிடைச்சிருச்சான்னு கேக்குறாங்க. அரோரா இல்லன்ற மாதிரி சொல்றா. பார்வதி அப்ப திவ்யா கணேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரோரா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பேசிக்கலான்ட்டாங்க. இதே தான் ஹோட்டல் டாஸ்க் அப்பயும் பண்ணாங்க. சுபிக்ஷா ஒரு பாயிண்ட்டை கேட்டு லாக் பண்ணிருப்பா. பாயிண்ட்டை கேட்டு லாக் பண்ணோன்னா சுபிக்ஷா இப்ப பேச முடியாது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசிக்கலான்னு திவ்யா டைவர்ட் ஆயிருப்பாங்க. அதாவது திவ்யா நீங்க கொஞ்சம் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால பேச முடியாதுங்க. நேற்று அரோரா சூப்பரா லாக் பண்ணா, லைவ்ல பார்த்தவங்க கண்டிப்பா சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் திவ்யா அவங்க சைடு ஜஸ்டிபிகேஷன்லாம் கொடுத்தாலும் விக்ரமால அவங்க பண்ணதை ஏத்துக்க முடியல, கனியாலையும் ஏத்துக்க முடியல. நைட்டு நேரம் விக்ரம் கனி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க சுபிக்ஷாவும் படுத்துக்கிட்டே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. அது என்னன்னா, நீ டாஸ்க்கு நீ ஏதாவது நல்லா பண்ணியிருக்கியா? இல்லவே இல்லை. எல்லா டாஸ்க்லையும் நீ சொதப்பல் தான் பண்ணியிருக்க, அந்த டாஸ்கை ஸ்பாயில் தான் பண்ணியிருக்க. அதே மாதிரி உன் பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்கு, நீ பண்றது மட்டும்தான் சரின்னு பேசுற, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. உன்கிட்டயும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒருத்தங்க லாக் பண்ணி ஒரு கேள்வி கேட்டா நீ அந்த இடத்துல கோவப்படுற, ஏதாவது பண்ற, அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. கனியும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏன்னா கனி அங்கேயே கவனிச்சிட்டாங்க. அரோரா ஒரு இடத்துல லாக் பண்ணோன்னா திவ்யா கணேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம சைடு கரெக்ட்னு நம்ம பண்ணது சரின்னு நினைக்கிறோம்னா நம்ம பேசியிருக்கலாம்ல. ஆனா அந்த இடத்துல அரோரா லாக் பண்ணோன்னு இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னடா இது நமக்கு எதிராக போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் திவ்யா கணேஷ்கே பயம் வந்துருச்சுங்க. உண்மை அதுதான். இப்ப என்ன வெளியே நிறைய பேர் சப்போர்ட் பண்றதை பார்த்தா கண்டிப்பா திவ்யா கணேஷ் பிஆர் டீமை செட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுதுங்க. ஏன்னா நேத்து நடந்ததுல முழுக்க திவ்யா கணேஷ் மேலதான் தப்பு. டவுட்டே வேணா, திவ்யா கணேஷ் மேலதான் தப்பு. ஆனா வெளியே நிறைய பேர் பேசிக்கிறத பார்த்தா திவ்யா கணேஷ் பண்ணதான் சரி, திவ்யா கணேஷ் பண்ணதான் சரின்றாங்க. எப்படி அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அதனால தான் ஸ்ட்ராங்கா பிஆர் டீம் இவங்க செட் பண்ணிட்டு போயிருக்காங்களோன்னு டவுட் வருதுங்க. கண்டிப்பா பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தப்பாவா புரிஞ்சுப்பாங்க. சரி விடுங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னா, கானா வினோத், கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா, அமித் எல்லாம் திவ்யா கணேஷ்க்கு எதிராக இருக்காங்க. அவங்க திவ்யா கணேஷ் பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அவங்கள விட்டுருங்க. கனி விக்ரம்லாம் இவங்க கூட தானே சுத்திட்டு இருந்தாங்க, திவ்யா கணேஷ் கூட தானே பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியுது திவ்யா கணேஷ் பண்ணது தான் தப்புன்ட்டு. எனக்குமே தெளிவா தெரியுதுங்க. நீங்க லைவ் ஃபுல்லா பார்த்தவங்க சொல்லுங்க கருத்தை. ஏன்னா சிலர் பாதி பார்த்துட்டு திவ்யா கணேஷ் பக்கம் நியாயம் இருக்கிறதா சொல்றீங்க, அதை என்னால ஏத்துக்க முடியல. சோ ஃபுல்லா இஷ்யூவை பார்த்தவங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.